ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சதவீதத்திலேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். இது அடிக்கடி கேட்குற கொஷின், சிம்பிளான கொஷின் தான். நம்ம ஃபஸ்ட்டு கொஷினை பாருங்கள். ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சி, நல்லா நோட் வளர்ச்சியும், 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றி, அதாவது குறையுது. முதல்ல இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகுது. 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 10,000 இருந்ததெனில் 3 மணி நேரத்துக்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்தது? 10,000. கரெக்டாக? ஃபஸ்ட்டு இதுவில் 5% வளர்ச்சி. அப்போது 100%லேருந்து எவ்வளோ 5% அதிகரிச்சு, அப்போ 105. இப்போ 105/100 இன்ட்டு அடுத்தது 8% வளர்ச்சி குன்று. 8% 100ல் 8 போச்சுன்னா 92/100 இன்ட்டு 3வது 1 மணி நேரத்தில் எவ்வளோ 10% வளர்ச்சி, அப்போ 110/100. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அவ்வளோதாங்க. ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருக்குது? 10,000. அதை எழுதிக்கிறீங்க. எவ்வளோ ஏறுதோ அதை 100ல் கூட்டிக்கிறீங்க, எவ்வளோ குறையுதோ அதை 100ல் கழிச்சிக்கிறீங்க. ஓகேங்களா? சதவீதன்றதுனால /100. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 1 2 3 4 0, 2 4 0. இது ஒரு 0, இது ஒரு 0, ஒரு 0 அடிச்சா இங்கே 2 5 10, 1 5 5, இங்கே 2 5 10, இங்கே எதை அடிக்கலாம்? 92. 1 2 4 2 8 1 6 2 12. அப்போது 21 இன்ட்டு 46 இன்ட்டு 11. இதை நீங்கள் பெருக்குன்னா உங்களுக்கு 10,626 கிடச்சிரும். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பார்த்துக்கங்க. சிம்பிளான சம்மு தான், கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. கொடுக்குற வேல்யூவில் 10,000 ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டு இன்ட்டு எவ்வளோ சதவீதம் ஏறுதோ அதை கூட்டிக்கிங்க, எவ்வளோ சதவீதம் குறையுதோ அதை மைனஸ் பண்ணிங்க 100லேருந்து. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.